తమిళనాడు పర్యటనలో భాగంగా తూత్తుకుడిలో ప్రధాని నరేంద్ర మోడీ మాట్లాడుతున్నారు. లైవ్ చూద్దాం. இன்று 4800 கோடி ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்கள் மக்களுக்கு அர்ப்பணிக்கப்படவும் இருக்கின்றன, அடிக்கல் நாட்டப்படவும் இருக்கின்றன. இவற்றில் விமான நிலையங்கள், நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் ரயில்வே துறையின் திட்டங்களோடு எரிசக்தி துறை சார்ந்த முக்கியமான முன்னெடுப்புகள் இருக்கின்றன. நான் உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டின் மக்களுக்கும் இதன் பொருட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். साथियों, इंफ्रास्ट्रक्चर और एनर्जी ये किसी भी स्टेट के डेवलपमेंट की बैकबोन होते हैं. इन 11 इयर्स में इंफ्रा और एनर्जी पर हमारा फोकस ये बताता है कि तमिलनाडु का विकास हमारी कितनी बड़ी प्रायोरिटी है. आज की सभी परियोजनाएं भी तूतुकुड़ी और तमिलनाडु को कनेक्टिविटी, क्लीन एनर्जी और नई अपॉर्चुनिटीज का हब बनाएगी. நண்பர்களே, உள்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி இவை எந்த ஒரு மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கும் முதுகெலும்பு போன்றவை. இந்த 11 ஆண்டுகளிலே உள்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி துறைகளின் மீது நமது முனைப்பான கவனம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நமக்கு எத்தனை முதன்மையானது என்பதைத்தான். இன்றைய அனைத்து திட்டங்களும் இணைப்பு திறன், மாசேற்படுத்தா எரிசக்தி மற்றும் புதிய வாய்ப்புகள் ஆகியவற்றின் மைய புள்ளியாக தூத்துக்குடியையும் தமிழ்நாட்டையும் உருவாக்கும். साथियों, तमिलनाडु और तूतुकुड़ी की धरती ने, यहां के लोगों ने सदियों से समृद्ध और सशक्त भारत के लिए अपना योगदान दिया है. इसी धरती पर वी.ओ. चिदंबरम पिल्लई जैसे विजनरी पैदा हुए. उन्होंने गुलामी के दौर में भी समुद्र के जरिए व्यापार की ताकत को समझा. उन्होंने समंदर में स्वदेशी जहाज चलाकर अंग्रेजों को चुनौती दी. நண்பர்களே, தமிழ்நாடு மற்றும் தூத்துக்குடியின் மண்ணும் இங்கிருக்கும் மக்களும் பல நூற்றாண்டு காலமாக, பல நூற்றாண்டுகளாக தன்னிறைவான சக்தி படைத்த பாரதத்திற்காக தங்களுடைய பங்களிப்பை அளித்து வந்திருக்கின்றார்கள். இதே மண்ணில்தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களைப் போன்ற தொலைநோக்காளர்கள் தோன்றினார்கள். அடிமைப்பட்டிருந்த காலத்திலேயே கூட கடல் வழி வாணிபத்தின் சக்தியை புரிந்து கொண்டவர் அவர். ஆழ்கடல்களின் மீது சுதேசி கப்பலை செலுத்தி ஆங்கிலேயர்களுக்கு சவால் விட்டவர் வ.